ஒரு வீரன் ஏதோ ஒன்றைக் கண்டான். ஆனால் தப்பிக்க அவனுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அதற்குள் அவன் தாய்னான் என்னும் மரணத்தைச் சந்தித்தான். அதே சமயம் அவனுடைய தோழர்கள் திரும்பிப் பார்த்தபோது ஒரு 100 மீட்டர் நீளமுள்ள மூங்கில் கம்பு அந்த வீரனை உயிரோடு குத்திச் சென்றதைக் கண்டனர். அவர்கள் தங்கள் வாழ்நாளில் கண்டிராத அதிர்ச்சியூட்டும் காட்சி அது. அனைவரும் மேலே பார்த்தபோது அது 10,000 மீட்டர் உயரமுள்ள ஒரு டைட்டன் சிலந்தி என்று தெரிந்தது. பயம் என்பது பலவீனம் என முழக்கமிட்டு வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை எடுத்து பதிலடி கொடுக்கத் தொடங்கினர். வலி தாங்க முடியாமல் சிலந்தி 3 நீண்ட நாக்குகளைத் துப்பி பல வீரர்களை உடனடியாக உள்ளிழுத்தது. இதைக் கண்ட தோழர்கள் உடனடியாக அவர்களை காப்பாற்றத் திரும்பினர். சக வீரர்களின் உயிருக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அவர்கள் பெரிய கத்திகளை எடுத்து சிலந்தியின் நீண்ட கால்களை வெட்டினர். வலிமையான டைட்டன் சிலந்தி தன் சமநிலையை இழந்து தள்ளாடத் தொடங்கியது. உடனடியாக வீரர்கள் தங்கள் கத்திகளை விரைவாக எடுத்து சிலந்தியின் நாக்குகளை வெட்டினர். வீரர்கள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டதைக் கண்ட தளபதி சிலந்தியின் தலையை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்துமாறு வீரர்களுக்கு உடனடியாக கட்டளையிட்டார். சிலந்தி வீழ்ந்ததும் உடனடி ஆபத்து நீங்கியது. இருப்பினும் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் விசித்திரமான பெரிய மரம் ஒன்று விசித்திரமான பெரிய பறவைகளால் சூழப்பட்டு தூரத்தில் தோன்றியது. அடுத்து தளபதி தனது செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டியிருந்தது.